بسم الله الرحمن الرحيم. عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم قال موسى بن عمران عليه السلام يا ربي من اعز عبادك عندك قال من اذا قدر غفر. ஹதரத் மூசா இப்னு இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடம், எனது இரட்சகனே, உன் அடியார்களே உன்னிடத்தில் மிகவும் கண்ணியத்திற்குரியவர் யார் என கேட்டார்கள். பரிவாங்க சக்தி இருந்தும் மன்னித்து விட்டவர் தான் என்று அல்லாஹ் தஆலா கூறினான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். யாரேனும் ஒரு மனிதன் தன் முஸ்லிம் சகோதரனிடம் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க இவர் அவரை மன்னிக்கவில்லை என்றால் அநியாயமாக வரி வசூலிப்போருக்குரிய பாவம் இவருக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதரத் ஜௌதான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய பணியாளரின் தவறை எத்தனை தடவை மன்னிப்பது என வினவினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அவர் மீண்டும் அவ்வாறே, யா ரசூலல்லாஹ், நான் எனது பணியாளரின் தவறை எத்தனை முறை மன்னிப்பது என கேட்க தினமும் 70 முறை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய உயிரை கைப்பற்ற மலக்கு வானவர் வந்தார். அப்பொழுது அவரிடம், நீர் உலகில் ஏதேனும் நற்செயல் செய்தீரா என கேட்கப்பட்டது. எனக்கு தெரிந்தவரை அப்படி எந்த செயலும் இல்லை என்றார். உன் வாழ்நாளை பற்றி சிந்தித்துப்பார் என்று அவரிடம் சொல்லப்பட்டது. அவர் மீண்டும், எனக்கு தெரிந்தவரை அப்படி எந்த அமலும் இல்லை, ஆயினும் ஒரு அமல் உண்டு. நான் உலகில் மக்களுடன் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்யும் பொழுது அதில் செல்வந்தர்களுக்கு அவகாசம் தருவேன், ஏழை எளியோரை மன்னித்து விடுவேன் என்றார். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவரை சொர்க்கத்தில் நுழைய வைத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறத்தான் கேட்டதாக ஹதரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கியாமத் நாளில் சிரமங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா தன்னை காக்க வேண்டும் என எவர் விரும்புகின்றாரோ அவர் வறுமையில் வாடுபவர்களுக்கு, கடன்பட்டவருக்கு தவணை கொடுத்தும் அல்லது தனக்கு சேர வேண்டியவை அனைத்தையும் அல்லது ஒரு பகுதியை மன்னித்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நாம் கேட்டதாக ஹதரத் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவில் 10 ஆண்டுகள் பணிவிடை செய்து நான் வயதில் சிறியவனாக இருந்ததால் என்னுடைய வேலையால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருப்பப்படி இருக்கவில்லை. சிறு வயதின் காரணமாக என்னால் பல தவறுகள் நிகழ்ந்துவிடும். ஆனால் இந்த 10 வருட காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சீ என்று கூட சொன்னதில்லை. இந்த வேலையை ஏன் செய்தாய் என்றோ, ஏன் இந்த வேலையை செய்யவில்லை என்றோ ஒரு பொழுதும் என்னிடம் கேட்டதில்லை. ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், எனக்கு ஏதேனும் உபதேசம் செய்யுங்கள் என வேண்டினார். நீர் கோபப்படாதீர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அம்மனிதன் மீண்டும் மீண்டும் அதே வேண்டுகோளை விடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறை